மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக பிரதமர் மோடி வருகை புரிந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்கள். வணக்கம். மதுரையில் நடைபெறக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடைய பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்று மதுரை வருகை தந்தார்கள். மதுரை வருகை தந்த பிரதமர் மோடி அவர்கள் விமான நிலைய வளாகத்திலேயே 4400 கோடி ரூபாய் அளவு மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகள் மற்றும் பல்வேறு பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்றார். பின்பர் சாலை மார்க்கமாக திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் தற்போது வருகை புரிந்திருக்கிறார். இங்கு வருகை புரிந்த அவருக்கு உள்ள கோவில் உள்ள பட்டர்கள் அவருக்கு சிறப்பான கும்ப மரியாதை வரவேற்பு கொடுத்தனர். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வேத மந்திரங்கள் தற்போது கோவிலுக்குள் அவர் அழைத்து செல்லப்பட இருக்கிறார். அவர் கோவிலுக்குள் அழைத்து சென்று ஒவ்வொரு தூண்களிலும் உள்ள அந்த கற்சிற்பங்கள் மற்றும் சாமி சிலைகளையும் பார்த்து அவர் தரிசனம் செய்து அதோடு ஒவ்வொரு சிலைகளையும் ஒவ்வொரு சாமிகளை பற்றியிலும் அவர் நின்று பொறுமையாக தரிசனம் செய்து வந்திருக்கிறார். இதற்காக அவர் மதுரையில் நடைபெறக்கூடிய தேசிய ஜனநாயக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த பிரதமர் மோடி அவர்கள் தான் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது சுப்பிரமணிய சுவாமி கோயில் தரிசனம் முடித்த பின்பாக மதுரை மண்டேலா நகரில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார். அவர் மதுரை மண்டேலா நகரில் பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள், பொதுவாக அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற இருக்கிறார்கள். இந்த பொதுக்கூட்ட மேடையில அமமுகவின் சார்பில் டிடிவி தினகரன் மற்றும் கூட்டணி கட்சிகள் தலைவர் அன்புமணி ராமதாஸ், அதே போல பல்வேறு கூட்டணி கட்சி டி.கே. வாசன் உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த மாநாட்டு மேடையில உரையாற்ற இருக்கிறார்கள். இங்குதான் அவர் பாரத பிரதமர் மோடி உரை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த பொதுக்கூட்ட மேடைக்கு திரளான தொண்டர்கள், அதாவது மதுரை, ராம்நாடு, சிவகங்கை, விருதுநகர் மற்றும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.